வாய்ஸ் ஆஃப் லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட கேன்சலேஷன் ஆஃப் பெயில் மனுக்கள், ஜாமீன் ரத்து மனுக்கள், அதிலிருந்து தொடர்ந்து பல இடைக்கால உத்தரவுகள், இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் பிறப்பிக்கப்பட்டு வருது. அதன் தொடர்ச்சியாக பரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக 29/4/2025 அன்னைக்கு வந்துட்டு டிஆர்ஓ அவங்க தலைமையில், ஒவ்வொரு மாவட்ட டிஆர் அவங்க தலைமையில் அந்த மாவட்டத்தில் உள்ள அப்ரூவ்டு வேல்யூவர்ஸ், சார்ட்டர்டு வேல்யூவர்ஸ், அரசு அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர்கள் அவங்க வந்துட்டு சொத்துக்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும். அது சம்பந்தமான விசாரணை வந்து இன்று 16/6/2025 அன்று பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் முன்னாடி நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக இன்று விசாரணை வந்தது. அதில் வந்துட்டு டிஆர்ஓ ஒரு ரிப்போர்ட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணி அரசு தரப்பு குற்றவியல் துறை வழக்கறிஞர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து வாதத்தை வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, நிறுவன தரப்பில் போதிய ஒத்துழைப்புகள் இல்லை, நிறுவன தரப்பில் ஃபுல் லிஸ்ட்டு ஒன்றும் கொடுக்கல. அனெக்சர் 2 பார்த்தீங்கன்னா அந்த ஊர் போட்டிருக்குது, அதில் எவ்வளோ இடம், எவ்வளோ பிளாட் தான் போட்டிருக்குது, எந்த சர்வே நம்பர், எந்த ஏரியா, எந்த இடம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மேலும் நிறுவனத்தின் இயக்குநர்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. மேலும் குறிப்பிட்ட சங்கங்கள் வந்து புகார் கொடுக்காதீங்கன்னு மக்களை தடுக்கிறாங்க. அது போக அந்த புகார் கொடுப்பதற்கு டைம் முடிஞ்சு போச்சுது, இன்னமும் புகார் வருது. இப்போ அந்த புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும் செட்டில் பண்ணியாச்சுன்னா, அதுக்கப்புறம் பின்னாடி யாராவது வந்தால் அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு, இந்த சொத்தை விற்று செட்டில் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது, சொத்துக்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி வாதத்தை வைத்தார். அதற்கு நிறுவன தரப்பில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் பைண்டிங் ஃபைல் ஃபுல்லாக கொடுத்தாங்க. அதில் வந்து சர்வே நம்பர், ஏரியா, பிளாட்டு, எந்தெந்த ஊரில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் கொடுத்துருக்கிறாரு. அது போக நிறுவன தரப்பில் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் தி கம்பெனி அப்படின்னு தான் அதில் இருக்குது. அதனால் நாங்கள் அனுப்பியிருந்தோம் வேல்யூக்கு, மதிப்பீட்டு வேலைக்கு. ஆனால் இப்போ வந்து நிறுவனத்தின் இயக்குநர்கள், டைரக்டர்ஸு வரணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டால் நாங்கள் அந்த நிறுவன இயக்குநர்கள், டைரக்டர்ஸை அனுப்ப தயார் அப்படின்னு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் பேசினார். அதைத் தொடர்ந்து நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, 15/11/2024 மாலை 5 மணியோட புகார் வாங்குறத முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் புகார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பேசும்போது அவர் வந்து அதற்கப்புறம் புகார் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, அது வரைக்குமே எஃப்ஐஆர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். அப்போ நம்ம டேட்டு சொன்னோம். நான் 23/6/2023 அந்த தேதியில் எஃப்ஐஆர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுலேருந்து 2 வருஷம் ஆக போது. இவங்க புகார் கொடுக்காமல் இருந்ததுனால நாம் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, பேப்பரில் 2-3 வாட்டி வந்து பத்திரிகைகள்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மக்கள் புகாருக்கு வரல. அதனால் இன்னொரு வாட்டியும் ஒரு வாய்ப்பு தான் தந்தோம். நம்ம இன்னொரு வாட்டியும் ஒரு புகார் கொடுங்கன்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுங்க, பப்ளிகேஷன் கொடுங்கன்னு காவல்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தோம். அதன்படி அவங்க செஞ்சுருந்தாங்க. அதற்கப்புறம் இப்போவும் புகார் வந்தால் வாங்கிட்டு அந்த டேட்டுக்கு பின்னாடி வந்ததை செகண்ட் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்கள், செகண்ட் ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுவரைக்கும் உள்ள வழக்குகளில் உள்ளதை, இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட புகார்களை எல்லாம் வந்துட்டு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணிடலாம். அதை வந்து அடிஷனல் சார்ஜ் ஷீட்டாக கொண்டு வரலாம். செகண்ட் லிஸ்ட்டாக வச்சு அதை விசாரணைக்கு எடுத்து எவ்வளோ பேர் புகார் கொடுத்தாலும் கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் புகார் கொடுத்தால் அவங்களுக்கு செட்டில் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னார். அப்போ நம்ம தரப்பில் நான் சொன்னது என்னென்னா, நம்ம ஆர்கியூமெண்ட்டு, ஈவன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணைக்கு வந்து சாட்சிகள்லாம் விசாரித்து முடிக்கப்பட்ட பிறகும் தீர்ப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பல்வேறு வழக்குகளில் டான்பிட் நீதிமன்றங்களில் புகார்கள் வந்து அவங்களுக்கும் செட்டில் பண்ணணும்னு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அதனால் எல்லாருக்கும் டைம் இருக்குது, புகார் கொடுக்கறதுக்கு டைமை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்ற வாதத்தை நம்ம வச்சோம். நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு செகண்ட் லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே வந்து பிரதிநிதிகள், முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் இருந்தாங்க, அது ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் போட்டிருந்தாங்க. 10வது இன்னும் 2 பேர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 பேர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதையும் நீதிபதி வந்து உடனடியாக நீங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 2 பேர் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அந்த வேல்யூவர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு விடை, எங்கேருந்து எடுத்தாங்க, எப்படி போட்டாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து நீதிபதி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒவ்வொரு 11 மாவட்டத்திற்கும் அப்ரூவ்டு வேல்யூவர்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்ஸ் யாருன்னு சொல்லி லிஸ்ட்டு கேட்டோம். அந்த லிஸ்ட்டில் முதலாவது இருந்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க முதல்ல வந்து யார் ரொம்ப முன்னாடி பதிஞ்சாங்களோ அவங்களுக்கு வரும். அதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பின்னாடி பதிஞ்சவங்கள தொடர்ந்து வரும். அப்போ முதல் ஆள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பார், ரொம்ப வயசானவராக இருப்பார். அப்போ அவரை போடணுன்னு தான் நம்ம போட்டோம். அதில் யாராவது இறந்துருக்குறாங்க, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மாற்றிக்கலாம். அது நம்ம எப்போ வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் யாரும் சொல்லலை. அப்போ இப்போ வந்து அந்த இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கும் அதுக்கு அப்புறம் யாரையா மாற்றணுன்னு இருந்தால் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லி பிபிட்ட கொடுத்துருக்காரு. இதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள்.
அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பதிவு பெற்ற வேல்யூவர்ஸ் இருப்பாங்க. அந்த வேல்யூவர்ஸை நீங்கள் ஃபோன் பண்ணி ஒன்று முடிஞ்ச ஒன்று வரலைன்னா ரெண்டாவது ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்து இந்த வேலையை இப்போ செய்கிறதுக்கு தயாரா, வேல்யூ பண்ண மதிப்பீட்டு குழுவில் வர்றதுக்கு தயாரான்னு ரெண்டாவது ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் வந்துட்டாருன்னா அந்த லிஸ்ட்டை முடிச்சிருங்க. அவர் ரெண்டாவது ஆளும் எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொன்னார்னா அப்போ மூணாவது ஆள் அவரை கேளுங்க. அவர் வந்தாருன்னா அவரை போட்டு முடிங்க. இந்த மாதிரி அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிங்க, அது உங்கள் கையில் லிஸ்ட்டை கொடுத்துறேன்னு சொல்லி அவங்கள கேட்டுட்டு, அது யார் கேட்கணும்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி போலீஸ் வந்து அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி அதையும் நாளை மறுநாளுக்குள்ள நீதிமன்றத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலும் நிறுவன தரப்பில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்து பக்கத்தில் இருக்கிற 44 ஏக்கர்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இது விடுபட்ட சொத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் வந்து நிறுவனம் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, கயத்தாரில் வந்துட்டு ஒரு 3 டாக்குமெண்ட் வந்து பதிஞ்சிருக்காங்க. அது வந்து 19/11/2024 இந்த நீதிமன்றம் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்த பிறகு மாண்புமிகு நீதியரசர் நீங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது சொத்துக்களை விற்றுருக்காங்க. இவங்க வந்துட்டு தே ஆர் நாட் கம்பெனி நாட் கம் ஃபார்வர்டு வித் க்ளீன் ஹேண்ட்ஸ். அவங்க வந்து நல்ல நோக்கத்தோடு நீதிமன்றத்துக்கு வரல, டு ட்ராக் ஆன் தி ப்ரொசீடிங்ஸ். இதை வந்து காலதாமதப்படுத்தும் நோக்கத்தோட நாங்கள் வந்து செட்டில் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையில் செட்டில் பண்ண வேண்டிய பண்ணுற மாதிரி நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பழைய கம்பெனி ரன் ஆகும்போதே பவர் ஆஃப் அட்டானியெல்லாம் நிறையா கொடுத்துருப்போம், அதன் அடிப்படையில் இப்போ அவங்க பதிகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அதில் வந்து நிரஞ்சனான்னு ஒருத்தங்க பேருக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நிரஞ்சனா வந்துட்டு இந்த நியோமேக்ஸ் நிறுவனங்களின் சேர்மன் கமலக்கண்ணன் அவரோட சொந்தக்காரங்க, கசின் சிஸ்டர், ஒன்று விட்ட சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். உறவுமுறை வரும், நெருங்கிய உறவுமுறை வரும் அப்படின்னு நம்ம பேசணும். அது வந்து அவங்க மறுத்தாங்க நிறுவன தரப்பில். மறுக்கும்போது நம்ம சொன்னது என்னென்னா, விசாரணை அதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஓ இருக்காங்களே அவங்க விசாரிக்கட்டும், விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கட்டும்னு சொன்னோம். அப்போ வந்து பிபி தரப்பில் வந்து வேற ஒருத்தர் இன்னொரு வழக்கறிஞர் பேசும்போது சொத்துக்கள் டீட்டெயில் சொல்லும்போது இவங்க வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் மட்டும்தான் வந்து சொத்தை விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, காவல்துறைக்கு எந்த சொத்து விற்ற லிஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிபி ஆர்கியூ பண்ணார் அரசு தரப்பு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதற்கு வந்து நான் சொன்னேன், நான் வந்து என் பேர்லேயே வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன், அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நான் அனுப்பின நோட்டீஸ் எல்லாமே இன்றைக்கி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தோம், அதை நீதியரசர் வந்து எடுத்து பாருங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு 16/5/2025 அந்த தேதியில் ஒரு அறிவிப்பு அனுப்பியிருக்கிறோம், அதை வாங்கிட்டு இந்த காவல்துறை ஆய்வாளர் இவங்க வந்து இந்த வழக்கு எஃப்ஐஆர் போடும்போதே அவங்க தான் இருக்காங்க, அதுலேருந்து தொடர்ந்து 2 வருஷமாக நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்துட்டு இந்த நோட்டீஸ் அனுப்புனா எங்களுக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்புறீங்க, அவன் சொத்தை விற்று அதை ஏன் எனக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் மற்றும் புகார் கொடுக்க வர்ற முதலீட்டாளர்களையும் இவங்க மிரட்டுறாங்க. அதனால் காவல்துறைக்கு வந்து உரிய அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும், புகார் தர வர்ற பாதிக்கப்பட்ட அப்பாவி முதலீட்டாளர்களை மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லணும். நான் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு என்கிட்டே கேட்குறாங்க, எங்களுக்கு எதுக்கு அனுப்புறீங்க, நீங்கள் பணம் போட்டிருக்கீங்களா, நீங்கள் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியலாம் கேட்குறாங்க. இது வந்து ஒரு மோசமான செயல் அப்படின்னு வந்து நம்ம நீதிமன்றத்தில் எடுத்துரைச்சிருக்கிறோம். அது போக ஏற்கனவே இருந்த ஒரு டிஎஸ்பி விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு விசாரணை அதிகாரி டிஎஸ்பி வந்து இமானுவல் ராஜசேகர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே திண்டுக்கல் டிஎஸ்பி, அவர் திண்டுக்கல் இஓடபிள்யூ டிஎஸ்பி, அவர் கூடுதலாக வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கும் டிஎஸ்பி பொறுப்பு அவர் கீழே வரும். இப்போ வந்து இன்னொரு கூடுதல் பொறுப்பாக வந்து நியோமேக்ஸ் வழக்குகளை விசாரிச்சாருன்னா விரைவான தீர்வு கிடைக்காது. அப்போ விரைவான தீர்வு வேணும் அப்படின்னா இதற்கு நிரந்தரமாக ஒரு எஸ்பி தலைமையில் ஐபிஎஸ் ஆஃபீஸர், எஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேணும். எஸ்பி நாட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் எஸ்பி அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம். அது பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி பிபி ஆர்கியூ பண்ணார். அப்போ நீதிமன்றம் கேட்டது ஒரு பெர்மனெண்ட் ஆஃபீஸர் யாருன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம சொன்னோம், இந்த ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர் நாங்கள் யாரையும் கேட்கல, இப்போ இருக்கிற ஆஃபீஸர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, முடிஞ்சு போன ஆஃபீஸர் வேணும்னு கேட்கல. வி ஆர் நாட் ஆர்கியூயிங் தட் திஸ் ஆஃபீஸர் ஆர் தேட் ஆஃபீஸர், எங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஆஃபீஸர் நியோமேக்ஸ் வழக்குகளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். மேலும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டிஆர்ஓ அப்பாயின்ட் பண்ணணும்னு வாதங்கள் வைக்கப்பட்டது. டிஆர்ஓவும் ஆஜராக இருந்தார். மாவட்ட வருவாய் அதிகாரி மதுரை காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் அவர் ஆஜராக இருந்தார். அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது, அவர் வேலைப்பளு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களான்னு பிபி அவர்கிட்ட கேட்டார். அவர் நான் அது மாதிரி எதுவும் சொல்லலைன்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னோம், நாங்கள் அவர் சொன்னார்னு சொல்லலை, அந்த அதிகாரி சொன்னாங்கன்னு யாரும் சொல்லலை, இந்த வழக்கிற்கு தேவையானது வேகமாக போகணுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து ரிட்டையர்டு நீதிபதி அப்படின்றது ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த வழக்குகளை நியமிக்க முடியாது அப்படின்னு வந்து தெளிவாக வந்து நீதியரசர் சொல்லிட்டார். ஏன்னா முந்தைய வழக்குகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் நியமித்து அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. அது வந்து சட்டத்திலேயே இல்லை, காம்பிடென்ட் அத்தாரிட்டின்னு தான் இருக்குது, அது டிஆர்ஓன்னு தான் இருக்குது. அப்போ ஸ்பெஷல் டிஆர்ஓ போட முடியுமா, தனியாக இதுக்கு மட்டும் ஒரு டிஆர்ஓ போட முடியுமான்றதை பார்ப்போம். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதின்றது பண்ண முடியாது, அது சட்டத்தில் அதுக்கு வந்து
இடமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் இடி தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் செஞ்சுனா அவங்க வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் எங்களோட அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு பணம் போய் சேர்றதை வந்து இடியோ, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறையோ அல்லது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறையோ வேறு யாருமே வந்து தடுக்க முடியாது. அவங்க போட்ட பணம் அவங்களுக்கு வந்து சொத்துக்களை வந்து விற்றோ அல்லது பிரிச்சோ ஏதோ ஒரு வகையில் செட்டில் பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது. அது இடியும் பண்ண முடியாது, ஐடியும் பண்ண முடியாது. ஆனால் சட்டப்படியான வழிமுறைகளில் டேன்பிட் நீதிமன்றம் மூலமாகத்தான் அது செய்யணுன்ற அந்த சட்ட வழிமுறைகளை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த நீதிமன்றமும் சட்டப்படியான வழிகளை ஃபாலோ பண்ணி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக அந்த சொத்துக்களை விற்பனை செய்வது சம்பந்தமான பிரச்சனையில் தொடர்ந்து சொத்துக்களை விற்றுக்கிட்டு இருக்காங்கும்போது ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அவர் தான் வந்து மாநிலத்தின் தலைமை அதிகாரி, பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். அவர் சாந்தோம் ஹைரோடு அங்கே இருக்கார். அவரை வந்து நீதிமன்றமே தானாக முன் வந்து இந்த வழக்கில் ஒரு எதிர்த்தரப்பினராக ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்து அவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் என்னென்ன இருக்குதோ அது சம்மந்தமாக இனிமேல் எந்த சொத்துக்களையும் பதிவு செய்யக்கூடாது, பதிவுக்கு வந்தால் நிறுத்த வேண்டும்னு சொல்லி ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து, ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அனைவருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பணும், அறிவுறுத்தல், ஒரு சர்க்குலர் எல்லா சப் ரிஜிஸ்ட்ராருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கும் இந்த நியோமேக்ஸ் நிறுவனங்கள் சம்மந்தமான சொத்துக்களை விற்கக்கூடாதுன்றது ஒரு அனுப்பணும். அது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து தட்டி பார்த்தாலே நியோமேக்ஸ்னு தட்டி பார்த்தாலே வந்துடும். தனிநபர் பெயர்களில் ஏஜெண்டுகள் பினாமி பேரில் தான் வராது. நியோமேக்ஸ் கம்பெனி மற்றும் அதன் துணை கம்பெனியெல்லாம் கம்பெனி பேரை போட்டாலே வந்துடும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்தின் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கயத்தார் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட்னே இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்தில் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வாசித்து காட்டணும். அந்த நீதியரசர் பார்த்துட்டு இனிமேல் அவங்க செய்ய முடியாது, நான் வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறேன், இனிமேல் பதியக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்றேன்னு அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. மேலும் மாவட்ட வாரியாக என்னென்ன பணிகள் நடந்திருக்குது அப்படின்னு எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ பணிகள் நடந்திருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் விருதுநகர் மாவட்டம் எவ்வளோ பணிகள் நடந்திருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் அதோட வந்து வேறு டாபிக் வந்தது. வேறு இப்போ நம்ம பேசின எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் போயிட்டு ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து சுயமோட்டோவை இம்ப்ளீட் பண்ணி இனிமேல் வந்து பதிவுகள் நடக்காது, அது மாதிரி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் இது சம்பந்தமாக வழக்குகள் வந்து 19/6/2025 வியாழக்கிழமைக்கு இந்த வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. வியாழக்கிழமை இது சம்பந்தமான ஒரு உத்தரவுகள் மட்டும்தான் பிறப்பிக்க போகிறோம். மற்றும் மதுரையிலேருந்து வர்ற வழக்கறிஞர்கள் அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸோடு ஆஜராகிக்கலாம். இங்கே வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேறு வாதங்கள் இருக்காது. இந்த வேல்யூஷன் கமிட்டியில் அந்த வேல்யூவரை மாற்றி போட்டு பண்ணுறது, எப்படி வேல்யூ பண்ணுறது, இன்னும் கூடுதலாக முதலீட்டாளர் தரப்பில் உள்ள பிரதிநிதிகளை நியமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து வியாழக்கிழமை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டேட்டில் நம்ம கொடுக்குற உத்தரவுகளை தொடர்ந்து இந்த வழக்கின் போக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிபி சொல்லும்போது மதுரை மாவட்டத்திலையும் வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் இன்னும் வந்து கொடுக்கல. அந்த வேல்யூ எவ்வளவு, எந்த சொத்துக்கு என்ன வேல்யூன்ற ரிப்போர்ட் வரல. எந்த மாவட்டத்திலேருந்து எந்தெந்த சொத்துக்கு என்னென்ன வேல்யூக்கள் அப்படின்றது இன்னும் வந்து சேரல அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் வாங்கி நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நடந்த வழக்கின் விவரம் இதுதான். இதுபோல் தொடர்ந்து நம்ம நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை உங்களுக்கு வழங்குவோம். அதுவரை நமது சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி,